ஆனந்தி வீரபத்ரனோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இங்கே ஆனந்தி கிட்ட வந்து உனக்கு நிரூபிக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் உன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வீரபத்ரன் வந்து இவகிட்ட என்ன ப்ரூஃப் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பார்க்குறாங்க. அவங்களோட வக்கீலும் நக்கலாக பார்க்குறாங்க. மேடம் அவங்கக்கிட்ட என்ன மேடம் ப்ரூஃப் இருக்க போகுது, அவ்வளோதான் மேடம் 2 நாள் அவங்க எதுவும் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் வந்து சீக்கிரம் வந்து முடிச்சு விடுங்க மேடம் கேஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டுட்டு ஆனந்தி வந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்ன மேடம் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்குறாரு. அதை நான் மேடம் கிட்ட வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து அந்த ப்ரூஃபை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேடம் இது என்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் மேடம் அப்படின்னோடனே, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை எதுக்குமா அப்படின்னோடனே, மேடம் நான் உடம்பு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் வந்து தாம்பத்தியில் ஈடுபட முடியும், அதே மாதிரி குழந்தையும் பெற்றுக்க முடியுன்றதுக்கான ப்ரூஃப் மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரிம்மா இது எதுக்கு எங்கிட்ட கொடுக்குற அப்படின்னு. மேடம் இதே மாதிரி ப்ரூஃபு எதிர்கட்சி ஆளுங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வேணும் இல்லை மேடம் அப்படின்னோடனே, எதுக்குமா நீ சொல்கிற புரியலம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, மேடம் இங்கே பாருங்கள் நான் தவறான பொண்ணு, இந்த மாதிரி ரொம்ப மோசமான ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஏன் எலக்ட்ரிஷியனையும் வந்து சாட்சி வந்து சொன்னார், ஆமாம் நாங்கள் தவறாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அதுக்குன்னா என்ன மேடம் காரணம், ஏன்னா புருஷன் கரெக்டாக இருந்தால் ஏன் மேடம் ஒரு பொம்பளை வந்து வெளியே போயிட்டு வந்து இந்த மாதிரி அன்பை தேட போகிறா அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சி அடைகிற வீரன் நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, அப்போது இந்த மாதிரி நீ எலக்ட்ரிஷியனோ இல்லை வேறு யார் கூட வந்து இந்த மாதிரி தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கு காரணம் வந்து இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேடம் இதுதான் உண்மை, அவர் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய வந்து தாம்பத்திய வந்து சந்தோஷத்தை கொடுக்கல மேடம், அதனால தான் நான் வெளியே தேடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு பயங்கரமாக வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம வந்து எல்லாருமே அது என்னம்மா நீ ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு. அப்பா நீங்கள் அமைதியாக இருங்கப்பா அப்படின்னோடனே அவங்க உட்காந்துறாரு. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து பண்ணுறாங்க. உடனே வந்து அவங்க அண்ணன் வந்து தாங்க முடியல, நான் அப்போவே சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக பார்க்குறாரு. பார்த்தியா இவ எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே ஆனந்தியோட குடும்பமே வந்து ரொம்ப அவமானப்பட்டு அப்படி நிற்கிறாங்க. உடனே எல்லாருமே அவங்கள பார்க்குறாங்க. அதுக்கு என்னம்மா நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் மேடம் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லை, என்ன காரணம்னா எனக்கு எந்த குறையும் இல்லை, பார்த்தீங்களா ரிப்போர்ட்டே நான் காட்டுது, ஆனால் யாருக்கு மேடம் குறை, எல்லாம் அவருக்கு தான் மேடம் குறை அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ஷ்ட வீரபத்ரன் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து யாரை பார்த்து என்ன சொல்கிற மேடம், இவ சொல்கிறதெல்லாம் போய் மேடம், அப்போலாம் கிடையவே கிடையாது, நான் வந்து எனக்கு எந்த குறையும் கிடையாது அப்படின்னு கத்துறாரு. ஒரு நிமிஷம் இருங்க வீரபத்ரன், ஏன் கத்துறீங்க, பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு. மேடம் என்னால் தாங்கிக்க முடியாது மேடம், அது எப்படி மேடம் 6 வருஷமாக வந்து நான் வந்து இந்த மாதிரி இல்லவே இல்லைன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி சொன்னோம். மேடம் அதுதான் மேடம் உண்மை, 6 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு என்ன காரணம், ஏன்னா அவரால் வந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை மேடம், நான் சொல்கிறது புரியுதா மேடம், அவர் முதல்ல ஆம்பளே இல்லை மேடம் அப்படின்னோடனே வீரபத்ரனை தாங்கிக்கவே முடியல. மேடம் இவ போய் சொல்கிறா மேடம், அப்படிலாம் இல்லை என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னா, நிரூபிக்க முடிஞ்சால் அப்போ நான் ஏன் வேற ஒருத்தவங்களை தேடி போகிறேன், என் நிறைய ஆம்பளைங்க கூட நான் பழக்க வச்சுருந்தேன் சொல்கிறாரு, எலக்ட்ரிஷியன் கூட நான் இருந்தேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு. இவ்வளவும் நான் பண்ணதுக்கு என்ன காரணம், எனக்கு வந்து கிடைச்ச புருஷன் சரியில்லை, அதனால தானே வெளியே போக வேண்டியதாக இருக்குது, இது எவ்வளோ பெரிய விஷயம் மேடம் கல்யாண வாழ்க்கையில், நீங்களே சொல்லுங்கள், தாம்பத்தியம் வந்து சந்தோஷம் இல்லைன்னா எந்த பொண்ணு வந்து எந்த புருஷன் கூட வாழ முடியும், அதனால் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, ஏன்னா தாம்பத்தியம் வந்து சந்தோஷமே எனக்கு கிடையாது, இவர் எனக்கு கொடுக்கல, 6 வருஷமாக எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் நான் இருக்கேன், அப்படின்னும் போது நான் எப்படி இந்த கல்யாண வாழ்க்கையில் இருக்க முடியும், அதுக்காக என்னை டைவர்ஸ் கொடுங்க, இதை கேட்டு நான் டைவர்ஸ் வாங்கலாம்ல மேடம் அப்படின்னு. அப்படியே அதிர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க ஜட்ஜு. அப்போ வந்து இவங்க சொல்கிறது கரெக்டு தானே வீரபத்ரன், அந்த கல்யாண வாழ்க்கைன்றது தாம்பத்தியம் வந்து சந்தோஷமும் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் வேறு வழி கிடையாது அப்படின்னு. மேடம் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க மேடம், நான் சொல்கிறது கேளுங்க, உண்மையிலே எனக்கு எந்த குறையும் கிடையாது, என்னால் அதை நிரூபிக்க முடியும், இவ சொல்கிறதெல்லாம் போய், உண்மையிலேயே அந்த எலக்ட்ரிஷியனுக்கு இவளுக்கும் பழக்கம் இல்லை, யார் கூட இவளுக்கு பழக்கம் கிடையாது, நான் எல்லா சுகத்தையும் இவருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் வாயாலே சொல்லிடுறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லோரும்.